ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, நான் உன் வீட்டிற்குள்ளே வரலாமா? நான் திருச்செந்தூரிலிருந்து வந்து உனக்காக காத்திருக்கிறேன். என்னை வீட்டிற்குள் அழைப்பாயா? அல்ல அல்ல குறையாத செல்வத்தையும் திகட்டாத மகிழ்ச்சியையும் நான் கொண்டு வந்திருக்கிறேன். என்னை வீட்டிற்குள் அழைத்து போ என் தங்கமே. உன்னை காண உன் வீட்டிற்கு நான் ஓடி வந்திருக்கிறேன். இந்த நொடியே என்னை அழைத்து போ. நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய். நல்லதொரு மாற்றம் நிரந்தரமாகவே உன் வாழ்வில் வரப்போகின்றது. அந்த நல்லதொரு மாற்றம் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உனக்கு சந்தோஷத்தையும் அள்ளி தரப்போகின்றது. அல்ல அல்ல குறையாத செல்வத்தையும் அது உனக்கு தரப்போகிறது. அதை நீ மகிழ்ச்சியாகவே அனுபவிக்கப் போகிறாய். மகிழ்ச்சி என்பது எப்பொழுதுமே உனக்கு நிலைத்து நிற்கக்கூடியதாக அது இருக்கப் போகிறது. மழையை பார்த்து வியந்து விடாதே. மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலுக்கு கீழத்தான் என்பதையும் நீ மறந்து விடாதே. சில வெற்றிகளும் அப்படித்தான், சில அதிசயங்களும் அப்படித்தான். அப்படி ஒரு அதிசயம்தான் உனக்கு கிடைக்கப் போகிறது. இன்று உன் இல்லத்திற்கு நான் வருவேன். என்னை நிச்சயம் நீ கைகூட அழைத்து கொண்டு உள்ளே செல்ல வேண்டும். உனக்கான மங்கள வாக்கு ஒன்றை உனக்கு தர இருக்கின்றேன். மனதார நீ என்னை ஒரே ஒரு நொடியாலை உன் மனக்கோவிலில் வந்து அமர்ந்து உன் வீட்டிலேயே இருந்துவிட்டு உனக்கான சர்வ மங்களமும் உண்டாகட்டும் என்ற மந்திரத்தை உன் இல்லத்தில் ஜபித்துவிட்டு வருகிறேன். என்னை அழைத்துச் செல்வாயா? உன் இல்லத்திற்கு உன்னை யாரும் கைவிட மாட்டார்கள். யார் கைவிட்டாலும் இனி என்னை முழுமையாக நம்பும் உன்னை நான் கைவிடவே மாட்டேன். உனக்கென்று எழுதப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும். அது பாறையின் மையப்பகுதியில் இருந்தாலும் சரி, அது தகர்த்தெறிந்து உன்னிடத்தில் வந்து கொண்டு சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு. இது சத்தியம். நிச்சயமாகவே நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி என்னிடம் இருந்து உனக்கு வரப்போகிறது. உனக்கு அது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் நன்றாகவே இருக்கும். உன் பிள்ளைகளும் உனக்கு பெருமை சேர்க்கும்படி அது அமையப் போகிறது. உன் இல்லத்தில் எல்லோரும் உன்னிடம் அன்பு செலுத்துவார்கள். நீ தனியாக இருக்கின்றேன் என்ற உன் கவலை எல்லாமே தீரப்போகின்றது. உன்னை எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள், நான் அனாதை போல இருக்கின்றேன் என்று என்னிடம் எத்தனை முறை கண்ணீர் வடித்திருக்கின்றாய். உன் வாழ்வில் நடப்பது எல்லாம் என்னிடம் சொல்லி அழுகின்றாய். நீ என்னிடம் ஒரு முக்கியமான திருப்பம் நிகழ வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அது போலவே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பத்தை நான் கொண்டு வந்து விட்டேன். விரைவாகவே அது உன் கையில் கிடைக்கும். இன்று நான் வரப்போகின்றேன் அல்லவா? அதற்கு பிறகுதான் உன்னுடைய வாழ்க்கையே மிக சிறப்பாக மாறப்போகிறது. எதை பற்றியும் நீ பயப்படாதே. நல்லதொரு மாற்றம் நிரந்தரமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகின்றது. எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்களாக காத்திருந்தாய். கண்ணீரும் கம்பளையுமாகவே இருந்தாய். அதற்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைத்துவிட்டது. நல்லதொரு மாற்றம் உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு சந்தோஷத்தை அள்ளித்தரப்போகிறது. அல்ல அல்ல குறையாத செல்வத்துடனும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அதை நானே எடுத்து வந்து கொண்டிருக்கின்றேன். நான் உன் வீட்டருகில் வந்ததும் நீ என்னை அழைத்து கொண்டு உன் வீட்டிற்குள்ளே சென்றுவிடு. பிறகு நடப்பதை பார். எல்லாம் நன்மையாகவே நடக்கும், சந்தோஷமாகவே நடக்கும்.